ஜித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஜித்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதேபோல சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சிக்கு நாளை விமான சேவை ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி செல்லக்கூடிய அனைத்து விமானங்களும் இன்றும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நிலையில் தென் மாவட்டங்களில் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையில் இருந்து தூத்துக்குடி, மதுரைக்கு இயக்கக்கூடிய விமானங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாளையும் விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். ஜெய்சங்கர், மேலதிக விவரங்கள். வணக்கம். டிக்வா புயல் இப்போ இலங்கை அருகே மையம் கொண்டுள்ளது. அது வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து வருகிறது. இதனால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அதிக பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யறதுக்கான வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி மற்றும் மதுரை, அதுபோல் திருச்சி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் விமான சேவை நாளை காலையிலிருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு காலை 6:10 புறப்படும் விமானம், அதுபோல் அதனை தொடர்ந்து 9:25 புறப்படும் விமானம், அதுபோல் 11:50 புறப்படும் இண்டிகோ விமானங்கள், 3 விமானங்கள் தூத்துக்குடிக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் மதுரைக்கு காலை 8:15, அதனை அடுத்து நண்பகல் 12:15 ஆகிய காலை 10:20 ஆகிய 3 விமானங்கள் மதுரைக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுபோல் திருச்சிக்கும் காலை 9:10 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 நகரங்களுக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்கிருந்தும் விமானங்கள் இயக்கப்படாது என தெரிய வருகிறது. இதன் காரணமாக இப்போது தற்காலிகமாக இந்த ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த புயல் ஓய்ந்த பிறகு இயக்குவது குறித்து அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படும். அதுவரை தற்காலிகமாக இந்த புயல் பலத்த சூறாவளி காற்று ஏற்படும் இந்த விமான நிலையங்களுக்கு செல்லும் விமானங்கள் தற்காலிகமாக உள்நாட்டு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.